அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட வீடியோக்களில் மட்டும் கிடையாது, வேற சில அஸ்ட்ராலஜர்ஸோட வீடியோக்களில் அல்லது பேட்டிகளில் அல்லது இந்த மீட்டிங்ஸ்களில் அல்லது பெரிய செஷனில் எல்லா வீடியோக்கள்லையுமே கீழே போய் கமெண்ட்ஸை பார்த்தா அந்த கமெண்ட்களில் ஒரு சில கமெண்ட்கள் ரிப்பீட்டடாக வரும், சேமாக வரும், ஒரே ஃபீலிங்ஸோட வரும், ஒரே எமோஷன்ஸோட வரும். என்ன மாதிரி கமெண்ட்ஸ் அப்படின்னா, வெறும் உயிர் மட்டும்தான் இருக்குது, கிரகங்கள் என்னை வச்சு செய்யுது, இந்த வருஷம் என்னை வச்சு செஞ்சிருச்சு, ஏன் வாழ்றேன்னே எனக்கு தெரியல, என்கிட்ட இருந்த எல்லாமே போச்சு, ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகட்டிவா, வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ரொம்ப லோவான மனநிலையிலிருந்து அந்த கமெண்ட்ஸை போடுறாங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸுகளுக்கு என்ன நம்மளோட பதிலா இருக்கும், ஏன் அவங்க போடுறாங்க, ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு விஷயத்த நான் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். என்னன்னா, இப்ப இருக்க நம்ம சமூகம், நம்ம கலாச்சாரம், நம்ம உருவாக்கி வச்சிருக்க ட்ரெண்டு, மனநிலை, இது எல்லாமே ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகளை பாசிட்டிவா கொண்டு போற மாதிரியான அமைப்புகள்ல இல்ல, மேக்சிமம் நெகட்டிவா தான் கொண்டு போய்கிட்டு இருக்குது. முழுக்க முழுக்க இன்னும் கொஞ்சம் நெகட்டிவிட்டியை கூட்டுற மாதிரியும், ஒரு தனி மனித ஜாதகத்தில் இருக்க கர்மாவை கூட்டுற மாதிரியான வடிவமைப்புல தான் இப்போதைக்கு இயங்கிட்டு இருக்கு. இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த அந்த திருத்தணி சிறுவர்கள் 4 பேர் சேர்ந்து இன்னொரு வடமாநில இளைஞர தாக்குதலுக்கு ஏற்படுத்த அந்த நிகழ்வு எடுத்துக்குங்க. அவன் எதனால செஞ்சிருப்பான்? அவன் போதையில இருந்தான்னு சொல்லப்படுது, அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் அவன் எதுக்கு இன்னொரு மனுஷனை தாக்க போறான்? அந்த வயசுல அவனுக்கு இன்னொருத்தனை தாக்கி சந்தோஷம் அடைகிற அளவுக்கு எது தூண்டுது? அந்த அளவு மனித மனத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஜெயிக்கிறதான் கரெக்டு, கெத்து தான் கரெக்டு, பேர் புகழ் தான் கரெக்டு, கெத்து கௌரவம் தான் கரெக்டு, மாசு தான் கரெக்டுன்னு உருவாக்கி வச்சுட்டோம். யாருமே அன்பான, எளிமையான, அரவணைப்பான வாழ்க்கைய முன்னெடுத்து பேசுறதில்ல, நடைமுறைப்படுத்துறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு சூழலுக்கு பாதிப்பில்லாத வாழ்க்கைய முன்னெடுக்கிறதுல கூட கருத்து முரண் இருக்கு. நிலத்தடி நீர் வளத்தை அதிகம் சுரண்டக்கூடாது, மின்சாரத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடாது, முதல்ல இப்படி நகரணும், இப்படி போகணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வர்றதில்ல. எண்ணம் வந்தாதான் ஆக்ஷன் மாறும், எண்ணமே வர்றதில்ல. அதே போல மற்றவன் என்னன்னாலும் பரவாயில்ல, தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் இருந்தாலும் சரி, ஊரே நாசமா போனாலும் சரி, குப்பை கூலமா இருந்தாலும் சரி, என்ன வேணா நடக்கட்டும், என்னோட ஃபேமிலிக்கு, என்னோட சுச்சுவேஷனுக்கு சேஃப்டி இருக்கா, மற்றவங்க எக்கெடுங்கிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த தன்னை பத்தின பயம், தன்னை பத்தின சேஃப்டி, இதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தர்றது. நீ ஜெயிக்கலையா, ஒண்ணும் இல்ல, நீ இன்னும் ப்ரூவ் பண்ணலையா, நீ வேஸ்ட், உனக்கெல்லாம் திறமை இல்லை, நீ இன்னும் சம்பாதிக்கலையா, நீ திறமை இல்லாதவன், உனக்கு பொண்ணு கிடையாது, உனக்கு கல்யாணம் கிடையாது, அங்க பாரு உன்னை சுத்தி இருக்கவங்கள எவ்வளவு அளவு போயிட்டான் அப்படின்னு கம்பாரிசன் பண்ணி ஒரு மனிதனோட ஜாதகத்துல இருக்க கர்மாவை இன்னும் கூட்டுறாங்க. இப்படி ஒன்னு ஓவர் ஹைப்பாவும் அல்லது ரொம்ப லோவாவும் ஏதோ ஒரு வகையில ஒரு தனி மனிதனோட ஜாதகத்துல இருக்க கர்மா நெகட்டிவா போறதுக்கான வழிமுறைகள் தான், நடைமுறைகள் தான் இப்ப சமூகத்துல இருக்கு. தோத்தாலும் பரவாயில்ல, இது ஒரு தோல்வியே கிடையாது, இது எல்லாமே நிகழ்வுகள் தான், செயல்கள் தான், இதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நீ பாட்டுக்கு அடுத்த முயற்சி பார்த்து போய்கிட்டே இரு, நீ எந்த அளவு முயற்சி பண்ண, உன் நோக்கத்துல எந்த அளவு அறம் இருக்கு, தைரியம் இருக்கு, அன்பு இருக்கு அப்படிங்கறத மட்டும் பாக்குற மாதிரியான ஒரு சமூகத்தை எப்போ உருவாக்க போறோம்? அப்படியான சமூகம் உருவானா மட்டும்தான் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்ல இருக்க நெகட்டிவிட்டியும் குறையும், இல்லைன்னா இன்னும் அதிகமாகிட்டு தான் போகும். அதே போலதான் ரொம்ப பெருமைப்படாத, புகழுக்காக அங்கீகாரத்துக்கெல்லாம் ஓவரா ஏங்காத, வெற்றி, சக்சஸ், அச்சீவ்மெண்ட் இதை மட்டுமே கொண்டாடாத அப்படின்னு நம்ம நிறைய சொல்றோம். ஏன் சொல்றோம்? அதை மட்டுமே கொண்டாடிட்டா அப்ப மிச்சம் இருக்கிறதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாத மாதிரியும் பொருள் இல்லாத மாதிரியும் ஆயிப்போச்சு. படைப்புல ஒன்னு ஹைப்பாவும் ஒன்னு லோவாவும் ஆகுற மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. படைப்பு அப்படி இந்த நிகழ்வுகளை பார்க்கல, இயற்கை அப்படி பார்க்கல, நம்ம தான் அப்படி உருவகப்படுத்தி நம்மளோட கர்மாவை கூட்டுறோம். இப்படியான சமூகத்துல இருந்துகிட்டு, இப்படியான சமூகத்துல வாழ்ந்துகிட்டு, இவங்களுக்கெல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியாம, அச்சீவ் பண்ண முடியாம, சரியான ரிசல்ட்டை கொண்டு வர முடியாம, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருந்துகிட்டு தான் இப்படியான கமெண்ட்ஸை போடுறாங்க. ஆனா இயற்கையின் அடிப்படையில பார்த்தா, பிரபஞ்சத்தின் அடிப்படையில, படைப்பின் அடிப்படையில பார்த்தா, அவன் கர்மா சிறப்பா இயங்கி சிறப்பா வாழ்ந்து முடிக்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயமும் இயற்கை, இறை, இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி புலம்புறவங்க அவங்களோட வாழ்க்கை முறையை பாருங்க. கண்டிப்பா வீடு இருக்கும், அது வாடகை வீடோ ஏதோ ஒன்று, தங்குறதுக்கான வீடு இருக்கும், உடல் நலம் இருக்கும், அன்றாட உணவுக்கு, சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சிறப்பா இயங்குறதுக்கான உத்வேகம், முயற்சி எல்லாமே இருக்கும். ஆனா இவங்க இந்த போட்டி சமூகத்துக்கு ப்ரூவ் பண்ண முடியாம,
நிரூபிக்க முடியாமல், அவங்களுக்கு ஒத்திசைவாக போக முடியாமல், ஏதோ ஒரு வகையில் மாறுபட்டு சொதப்பி குழப்பி இன்னும் நிறைய தடுமாற்றத்தோடையே போய்கிட்டு இருக்காங்க. இது இயற்கை செஞ்ச தவறு இல்லை, மனிதன் செஞ்ச தவறு. ஸோ சமூகம் கொடுக்குற அழுத்தங்கள், சமூகங்கிறது உடனே உங்களுக்கு மட்டும் எல்லாரும் பண்ணுற மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் இன்னொருத்தருக்கு பண்ணியிருப்பீங்க, நான் இன்னொருத்தருக்கு பண்ணியிருப்பேன், இன்னொருத்தன் நமக்கு பண்ணுவான். எல்லாமே கலந்து தான், எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் மை செல்ஃப். யாரும் தப்பிச்சுக்க முடியாது, யாரும் எந்த விளைவிலிருந்து தப்பிச்சுக்க முடியாது. முடிஞ்ச அளவு நம்ம நோக்கம் சரியாக இருக்கா, நம்ம செயல் சரியாக இருக்கா, எண்ணம் சரியாக இருக்கா, நம்மளால் முடிஞ்சதை செஞ்சோமா அப்படிங்கிறது தான் விஷயம். நேச்சர், இறை, பிரபஞ்சம் இதைத்தான் கணக்கு பார்க்கும், அப்சர்வ் பண்ணும். நீங்கள் பண்ணுற பூஜை, நேர்த்திக்கடன், வேண்டுதல், பிரார்த்தனைகள் இதையெல்லாம் கண்டுக்காது. உங்கள் நோக்கம், உங்கள் வாழ்க்கை முறை, உங்களோட ஆழ்மன அதிர்வு எந்த மாதிரி அடிப்படையில் இருக்குது, அந்த நோக்கத்தில், அந்த எண்ணத்தில் அறம் இருக்கா, நியாயம் இருக்கா, அன்பு இருக்கா, தைரியம் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்கும். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன் அமையும். ஸோ இயற்கை மனிதனை சரியாக தான் படைச்சிருக்கு. ஒரு கனிவான, இலகுவான, எளிமையான வாழ்க்கை யாரும் விரும்புறதில்ல. எல்லாருக்கும் வீடு வேணும் தான், எல்லாருக்கும் தோட்டம் வேணும், எல்லாருக்கும் சேவிங்ஸ் வேணும், எல்லாருக்கும் வேலை வேணும், எல்லாருக்கும் தொழில் வேணும், எல்லாருக்கும் கொஞ்சம் நகை வேணும், அன்றாட தேவைகளுக்கு பணம் வேணும். இதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடிப்படை விஷயங்களுக்காக ஓடலாம், அதுக்கப்புறம் தேடுதலில் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது இயற்கையோட விதி. ஸோ இறுதியாக நம்ம சொல்ல வர்றது, இப்படியான கமெண்டுகள் போடுற நபர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நிலைத்த, நீடித்த, நிதானமான உழைப்பை ஏதாவது ஒரு துறையில் ஆழமாக போடுங்க. உங்களுக்கு விருப்பமான துறையில் குறிப்பிட்ட வருடங்களே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. மற்றவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணாலும் கொடுக்கட்டும், தோத்துட்டான், ஜெயிக்கலை, பணம் இல்லை, அச்சீவ் பண்ணல, சொத்து இல்லை, வாடகை கட்ட முடியல, என்ன வேணால் சொல்லட்டும். நீங்கள் விரும்புங்க, ஆழமாக விரும்புங்க. இயற்கையோட நோக்கமே ஒவ்வொரு மனுஷனும் தேவையான விஷயங்களோட திருப்தியாக சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் இயற்கையோட நோக்கமே. அப்போது நான் சரியாக செயல்படுறேன், எனக்கு தேவையானதை செஞ்சு கொடு, என்னோட பொறுப்பை நான் செய்கிறேன், உன்னோட பொறுப்பை நீ செஞ்சு கொடு அப்படின்னு இந்த இறைக்கு, இந்த இயற்கைக்கு நம்ம வேண்டுதல் வைக்கலாம், கட்டளை இடலாம். அப்படி நீங்கள் கட்டளை இட்டு வேண்டி லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருக்க நெகட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நடைமுறையில் பல இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், உணர்ந்திருக்கேன், பார்த்துருக்கேன். இயற்கையின் ஒழுங்குப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தா அந்த மனுஷங்கிட்ட இருந்து இப்படியான கமெண்ட்ஸ் வராது. ஒரு சுதந்திரமான, தேடல் மிகுந்த, வெற்றி தோல்விக்கு ஆட்படாத, ஒரு அறம் நிறைந்த நபர்கிட்ட இருந்து இப்படியான கமெண்ட் வராது. அவர் இதை விட ஒஸ்டான, மோசமான சூழ்நிலைக்கு போனால் கூட இப்படியான நெகட்டிவிட்டி அவர்கிட்ட இருந்து வெளிப்படாது. என்னைக்கா இருந்தாலும், எப்படியா இருந்தாலும், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம ஜெயிக்க தான் போகிறோம். ஜெயிக்கிறது மீன்ஸ் தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்க தான் போகிறோம். திருப்தியான வாழ்க்கையை வாழ தான் போகிறோம். வீடு வாங்க போகிறோம், நிலம் வாங்க போகிறோம், கொஞ்சம் நகை வாங்க போகிறோம், சேவிங்ஸ் வச்சுக்க போகிறோம், ஒரு தொழில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான நம்பிக்கை, அந்த விடுதலை உணர்வு அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு உணர்வில் நீங்கள் இருந்து வாழ்க்கையை அணுகுங்க. இப்போ நடைமுறையில் இருக்கிற சமூகத்தின் பார்வையின் அடிப்படையில் உங்கள் நோக்கத்தை வைக்காதீங்க, அது கர்மாவை கூட்டுது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். இப்போ இருக்க சமூகத்தின் போக்கு ஒரு மனிதனின் ஜாதகத்தின் கர்மாவை கூட்டுகிறது. இது ஆணித்தனமான உண்மை. அதை குறைக்கிறதுக்கான முயற்சியில், விருப்பத்தில், செயல்களில் ஈடுபட ஆரம்பிங்க அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக சொல்ல வருது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும், ஃபுல் ஹாரோஸ்கோப் பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ், எக்ஸ்பிளைன் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது வெறுமனே ஜென்ரல் கைடன்ஸ், வேலை, தொழில், குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சேனலும் நமக்கு இருக்குது. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். நன்றி.